ஸோ ஹாய் நண்பா, நம்ம 90s கிட்ஸாக இருக்கும்போது ஃபேவரட் மூவி டாப் 5 பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம். இப்போ 2K கிட்ஸ் பார்த்தாலும் ரொம்ப விரும்புகிற ஒரு படம் தான் ஜுராசிக் பார்க். முதல்ல ஃபஸ்ட்டு 3 பார்ட் வேறு லெவல். ஸோ ஜுராசிக் பார்க் அழிஞ்சு போன ஒரு இதை கண்ணு முன்னாடி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இப்போ பார்க்காதவங்களும் பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட கான்செப்டே மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் ஜுராசிக் பார்க்கை தொடங்கி வச்சது. ஸோ ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஸோ நம்ம தலைவர் இவன் தான். ஸோ ஜுராசிக் பார்க்கை கண்ணு முன்னாடி கொடுத்தது இவர் தான். ஸோ ஃபஸ்ட்டு 3 பார்ட், அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்ஸ் எல்லாமே டைரக்டர் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ படம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா வாட்டி லோக்கல் சேனல்லையே போட்டிருக்கிறான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டைனோசர் ப்ளஸ் த்ரில். ஸோ 2வது படமாக நிறைய டைம் லோக்கல் சேனலில் நிறையா டிவியில் போட்டிருப்பான் டைட்டானிக். ஸோ ஜேம்ஸ் கேமரான் உலக அளவில் மிக பிரம்மாண்டமான டைரக்டர்னால் ஜேம்ஸ் கேமரான் தான். ஸோ இப்படியும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குமான்னு நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பார். அழகாக தத்ரூபமாக, கிராஃபிக்ஸ் தான் அழகாக தத்ரூபமாக காமிச்சிருப்பார். ஸோ இந்த படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். படம் ரொம்பவே நல்லாயிருக்கும். உலக அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் டாப் 5 பிளேஸில் இருக்குது. இப்போ வர்ற படம்லாம் ஈஸியாக நொறுக்கடிச்சிருது. ஏன் ஒரு அனிமேஷன் படமே டாப் 5 பிளேஸுக்குள்ளே வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்படியே டவுன் ஆகிட்டே தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ காதல் பிரம்மாண்டம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 3ஆவதாக இருக்குது இண்டிபெண்டன்ஸ் டே. 1996 வந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம் தான். ஹீரோ பார்த்திங்கன்னா வில் ஸ்மித் தான் நடிச்சிருப்பார். அந்த காலகட்டத்தில் வந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஏலியன் மூவி ரொம்பவே நல்லா இருக்கும்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். தமிழ் டப்பிங்கில் வேறு இருக்குது. ஸோ படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா பல மடங்கு சக்தி கொண்ட ஆயுதங்களோட ஏலியன்ஸ் பூமியில் பல பெரிய நகரங்களை தாக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஏலியன்ஸ் அந்த வெப்பனரி சிஸ்டம்ஸ் கிட்டேருந்து நம்ம மனிதர்கள் நார்மல் வெப்பனை வச்சு எப்படி தப்பிக்கிறாங்கிறதான் படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்துக்கு மெயின் ப்ளஸ்ஸே வில் ஸ்மித்தோட காமெடியும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். படம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டைமில் விஷுவல் எஃபெக்ட்னால் இப்படி ஒரு பிரமிக்க வச்சுருக்குன்னா இந்த படமும் ஒன்று கண்டிப்பாக. பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல படம் தான் ஏலியன் பிரம்மாண்டம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது டெர்மினேட்டர் 2 ஜட்ஜ்மெண்ட் டே. டெர்மினேட்டர் 2 ஜட்ஜ்மெண்ட் டே ஃபஸ்ட் பார்ட் ஏன் சொல்லலாம், செகண்ட் பார்ட் சொல்கிறேன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் ஹீரோ கேமியோ ரோல் மாதிரி தான் பண்ணியிருப்பார். வில்லன் தான். செகண்ட் பார்ட்டில் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பாப்புல. ஸோ தமிழ் டப்பிங்கில் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே ஜேம்ஸ் கேமரான் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டுமே நல்ல படம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் செகண்ட் பார்ட் எப்படி சொல்கிறது, எத்தனை டைம் பார்த்தாலும் ஒரு புது ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு ஹாலிவுட் மூவி நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ படம் ஒர்த்து தான். ட்ரை பண்ணாதவங்க பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல படம். அந்த காலத்தில் 90ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி, பெஸ்ட்டு ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். மாடர்ன் டேத்து ஏற்றது கூட உங்களுக்கு மொக்கை அடிக்கும். ஆனால் இந்த படம் கண்டிப்பாக மொக்கையை அடிக்காது, நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டைமில் அந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸோடு எடுத்திருக்காங்கன்னு நீங்களே கொஞ்சம் பிரமிச்சு போகிற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விட பாக்ஸ் ஆஃபீஸ் சக்கப்போடு போட்டிருக்கு. அர்னால்டோட லைஃப் கேரியரை சேஞ்ச் பண்ண படத்தில் இதுவும் ஒன்று. ஸோ நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது த மாஸ்க். ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி, எனி டைம் எவ்ரி டைம். ஸோ எப்போ யார் பார்த்தாலும் இந்த படம் யாருமே மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் கேரி. ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே வெகுளி கூச்ச சுபாவம் உள்ளவர். ஸோ அப்படி இருக்கிறவருக்கு ஒரு மாஸ்க் கிடைக்கிது. அந்த மாஸ்க் அணிஞ்சதுக்கப்புறம் விசித்திரமான சக்தியும் அவர் பண்ணுற அந்த முக எக்ஸ்ப்ரெஷனும் தான் இந்த படத்தோட ஹைலைட்டே. ஸோ இதில் வர்ற அவர் முக எக்ஸ்ப்ரெஷன் பண்ணும்போது இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் வருது, அது படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ படம் பார்க்காம யாரும் இருக்க மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டான மூவி, லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஹாலிவுட் மூவினா இந்த படம் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் 5க்கு 4.5. காமெடி சரவடி.
உண்மையிலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிங்க ஜிம் கேரியோடது. இந்த 5 படத்தை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 5மே தமிழ் டப்பிங்கில் இருக்குது.